வணக்க மக்களை சட்டம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கட்சிக்கு ரூட் கிளியரா? ஆட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னிற்கும் சவால் தான் என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டு இருக்கிறதா. அதாவது கட்சி தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. இந்த தேர்தல் என்பது வரக்கூடிய முன்னே அனைத்து கட்சிகளும் பம்பரமாக சொல்லக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அஇஅதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் மற்றும் தொடர்ந்த வழி நடத்திய ஜெயலலிதா ஆகிய இருவருக்குமே பிறகு கட்சியின் தலைமை பதவியை கொஞ்சம் ஆசுவாசமாக உட்கார்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஜெயலலிதா மறந்தபோது கூட முதலமைச்சர் நாற்காலிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் திமுக உறுப்பினராகி விட்டாராம். ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றி விட்டுவாரோ என பலரும் நினைத்தது. வி.கே. சசிகலா தனிக்கட்சி தொடங்கிவிட்டார். டிடிவி தினகரனை பன்னீர்செல்வம் சசிகலா போல் போட்டியாக கருதவில்லை. பழனிசாமியாக இருந்தாலும் அவரே பழனிசாமியின் அதிமுகவின் பொதுச்செயலாக ஏற்றுக்கொண்டார் டிடிவி தினகரன். அது பெருந்தான் பிறகென்ன கட்சி தலைவரின் பொறுப்புக்கு ரூட் கிளியர் ஆகிவிட்டது என்றுதான். ஆனால் ஆட்சிக்கும் ஜெயலலிதா மறந்தபோது கட்சி ஆரம்பித்த பீடத்திலிருந்து 2016 தேர்தலில் முடிந்த சில மாதங்களையே அவர் இறந்துவிட அடுத்த 5 ஆண்டுகளை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அதாவது 5 ஆண்டுகள் முடிய 2021 தேர்தலில் 60க்கு அதிகமான இடங்களை பெற்று ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக சட்டசபைக்கு சென்றிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த இடத்திலே, அதாவது ஜெயலலிதா இல்லாத போது இவ்வளவு எம்எல்ஏக்கள் என்றால் ஜெய இருந்திருந்தால் நிச்சயம் 3வது முறையாக வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்திருப்பார் என்ற அரசியல் விமர்சனங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் பழனிசாமி தன்னை முதல்வராக முன்னிறுத்தி முதல் தேர்தலில் தோல்விதான் கிடைத்தது. இந்த தேர்தல் சந்திப்புக்கு முன்பு சசிகலா வெளியேற்றப்பட்டதும் தினகரன் எம்எல்ஏக்களை இழுத்தது என அதிமுகவில் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் அரங்கேறி பல சம்பவங்கள் எல்லாம் இந்த தோல்வியில் பங்கு கொண்டதாக கூறப்படுகிறதா. அதாவது 10 ஆண்டுகளுக்கு பின்பு திமுக ஆட்சி அமையும், அவ்வளவுதான், இனி அதிமுக சிதறிவிடுமென எதிர்க்கட்சிகளும் அதிமுக பழனிசாமி தலைமைக்கு சிக்கல் வருமென உட்கட்சி சிலரும் உள்ளூர் மகிழ்ந்தனர். ஆனால் கூடவே இருக்கும் பன்னீர்செல்வம் பின்னால் இருக்கும் இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டார்கள் என ஒரு மிக சரியாக கணித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் நினைத்தது போலவே நடந்தது. பன்னீருடன் அவர் அணியிலிருந்து ஐயப்பன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகிய 3 பேரும் திமுக பக்கம் போயிருப்பது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. சீனியரான செங்கோட்டையன் கூட கணக்கு தனி, ஏனெனில் அவரையும் தன் பதவிக்கு போட்டியாக கருதவில்லை. பழனிசாமியும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நாட்களும் முடிந்தது. 2026 தேர்தலும் வந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்தான் இந்த 5 ஆண்டு காலம் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் நாட்களாக வழக்கு வாய்தா என ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை சந்தித்து வந்த நிலையில்தான் இப்போது எல்லாவற்றுக்குமே ஒரு எண்டுகாடு போட்டு இருப்பார் என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்திலே வெற்றி பெறுமா என்ற மனநிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.